வணக்கம் நண்பர்களே, இது மணி மீடியா. நான் உங்கள் மணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபால்ட்டான நிக்கான் சார்ஜரை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத மல்டிமீட்டர் இல்லாமல் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிக்கான் சார்ஜர் ஒர்க் ஆகலை, பாருங்க. ஆன் பண்ணுறேன், சார்ஜ் ஏற மாட்டேங்குது. இதுதான் இதோட ஃபால்ட்டு. மாடல் பார்த்தீங்கன்னா MH23ங்கிற மாடலு, 8.4 வோல்ட்டு, 0.9 ஆம்ப். இதோட அவுட்புட்டு. இது ஒர்க் ஆகலை. நம்ம பிரித்து பார்க்கலாம். மல்டிமீட்டர் இல்லாமல் சரி பண்ணுவோம். எப்படி மல்டிமீட்டர் இல்லாமல் பார்க்குறதுனா, ஏதாவது ஒரு காம்பனண்ட் வந்து டேமேஜ் ஆகிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் பார்க்க போனால் எந்த இடத்துல டேமேஜ் இருக்கும் அப்படின்னா, பிரித்து பார்த்தோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் கருகி இருக்குது. கருகுன மாதிரி அந்த பார்த்திங்கன்னா டேமேஜாக இருக்குது. உருகி போயும் கருகுன மாதிரியும் இருக்குது. ஸோ ஏசி சைடு வந்து ஃபால்ட்டுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்க வேணாம். இப்போது நம்ம போர்டை வந்து நம்ம ஏசி சைடை விட்டுருவோம். டிசி சைடில் வந்து நம்ம வச்சுருக்க டிசி கரண்ட்டை இன்புட் பண்ணுவோம். அதுக்கு அதாவது போர்டை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க பாருங்கள். ஏசி டிசி அப்படின்னு சென்டராக கோடு போட்டிருக்காங்களா, இதுதான் ஏசி டிசி ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஏசி அதாவது ஏசி முடிகிற இடம், டிசி ஆரம்பிக்கிற இடம், அது எங்கேன்னு கண்டுபிடிக்கணும். ஏசியை மேலே பார்த்திங்கன்னா ஒரு கேப் விட்ருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஏசி முடியுது. அதே இடத்துலேருந்து டிசி ஆரம்பிக்குது. அங்கே என்ன வோல்டேஜ் நம்ம கொடுத்தா அந்த இடத்துல வேலை செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப் டு 16 வோல்ட் வரைக்கும் அந்த கெப்பாசிட்டரில் கொடுக்கலாம். அதுதான் லாஸ்ட்டாக டிசிலேருந்து டிசி லைன் ஆரம்பிக்கிற இடம். இது பார்த்திங்கன்னா இது ப்ளஸ்ஸு, அப்படியே மேலே உள்ள அது மைனஸு. அந்த இடம் தான் வந்து டிசி ஆரம்பிக்கிற இடம். அந்த இடத்துட்ட நம்ம வந்து ஒரு 16 வோல்ட் வரைக்கும் நீங்கள் எத்தனை வோல்ட் வேணாலும் கொடுக்கலாம். 16 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். இதுதான் டிசி ஃபீமேல் பின்னு. இதை வந்து நம்ம சால்டரிங் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளஸ்ஸு மைனஸையும் இந்த ஃபீமேல் பின்னில் பற்ற வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஃபிக்ஸ் பண்ணால் தானே பேட்டரியை போட்டு பார்க்க முடியும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஸ்க்ரூ கிடையாது, திறக்கும் போதே உடஞ்சிருச்சு. ஸோ ஃபெவிக்விக் போட்டு ஒட்டியாச்சு. இதுதான் அடாப்டரு, டிசி அடாப்டரு. 6 வோல்ட்டு 1 ஆம்பு. இது கொடுக்கலாம். ஏன்னா நம்ம 16 வோல்ட் வரலையும் கொடுக்குறோம்ல, அதனால் இது வெறும் 6 வோல்ட்டு தான். இது கொடுக்கலாம். இது இப்போ 6 வோல்ட்டு கொடுக்கும்போது இதோட பேட்ரி பார்த்திங்கன்னா 7.2 வோல்ட்டு தான். அதனால் நம்ம 6 வோல்ட்டு கொடுக்கலாம். 1 வோல்ட்டு குறைச்சி கொடுக்குறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன பேட்ரி கொஞ்சம் உப்பாமல் இருக்கும், பொறுமையாக சார்ஜ் ஏறும். நான் 6 வோல்ட்டு தான் கொடுத்துருக்கேன், சார்ஜ் ஏறுது.